வணக்கம். திங்கட்கிழமை பிறந்துட்டாலே உற்சாகத்தோடு நம்ம அந்த வாரத்தை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல நம்மளை நாமளே உற்சாகப்படுத்தணும். பிறகு உற்சாகத்தினுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பணியை தொடங்கணும். இதில் ஒரு செய்தி ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுலாம் பார்த்திங்கன்னா, அவங்க தயங்காமல் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். அதான் முக்கியம். அவருடைய வெற்றிக்கு அது காரணம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, பொறுப்புகளை கொடுக்குற போது முதல்ல தயங்குவாங்க அல்லது தட்டி கழிப்பாங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கல்லூரியில் நான் பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருந்தார். நாங்கள் எல்லாருமே நாளைக்கு கல்லூரி நாள் விழாவோ அல்லது மற்ற வேலைகளோ முக்கியமானதில் துறை முழுவதுமே இயங்கிக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் மாணவியர் கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாணவர்கள் வேண்டியதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆசிரியர்கள் ஏன்னா இருக்கிற இடத்த அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதில் ஒரு வாத்தியார் எந்த கவலையும் இல்லாமல் அவர் வாட்டி திரிவார். எல்லோரும் கோபமாக வரும், இது என்ன இவர் ஒன்றும் படி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. அதை வேறு போய் துறை தலைவர் சொல்லிடுவாங்க, இங்கே பாருங்க அவர் சும்மாவே தெரியாருங்க, அவர் ஒன்றும் சொல்லக்கூடாது, சொன்னால் கேளுங்க வேணாம் அப்படிம்பார் துறை தலைவர். எல்லோரும் என்னங்க இது, நீங்கள் அவருக்கு போய் கருணை காட்டுறீங்க, கருணையாக காட்டுறேன் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு. நானா அப்படிம்பார் எடுத்த உடனே அவர். ஆமாம் நீங்கள் தான் பாருங்கள், இந்த 4 பேரை கூப்பிட்டு போங்க. 5 நிமிஷத்தில் பெரிய கலவரமே வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் போகிற போக்குலேயே எதையோ ஒன்றை செஞ்சு ஒரு பெரிய ஜாரை உடச்சுட்ருப்பார். கண்ணாடி எதையோ ஒன்றத்தை நொறுக்கியிருப்பார். இவர் நொறுக்கினார்னா வேணும்னு நொறுக்கலை. அதப்படி இதப்படி அங்கிட்டு வா இங்கிட்டு வா அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் ஏதோ வேலை வாங்கி, நல்ல மனுஷன் தான், ஒன்றும் அவர் கெட்டவரும் கிடையாது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, விழுந்து உடஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதை சரி பண்ணுறதுக்கு 20 ஆள் போக வேண்டியது. இப்போ திருப்பி துறைத்தவர் எங்களை சத்தம் போடுறாரு. சொன்னால் கேட்குறீங்களா, அவரை வேலை கொடுத்து சொல்லு, இந்தா இப்போ பாருங்கள் போங்க நீங்கள் போங்க அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி, அதுக்குள்ளே அவர் புன்னகையோடு நான் தான் சொன்னல, நான் பாட்டுக்கு சும்மா இருக்கிறேன்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க, இருக்கட்டும் அப்படின்னு போய் உட்காந்துருவார். இப்போ அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தமா? இல்லை, அவர் அப்படியே தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கலாம் அவர். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எந்த ஒரு செயலையும் அவர்கிட்ட தர தயங்குவார்கள். இன்னொன்று, வேண்டாங்க அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாருன்னா ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிரும் அப்படிம்பாங்க. இந்த பேரை நாம் எடுக்காமல் பார்த்துக்கணும். யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. இது எதுக்காக தெரியுங்களா? நாம் தட்டி கழிப்போம் என்று ஒரு பெயர் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கோ தெரியுமானால் நம் கையில் பொறுப்பை தர தயங்குவார்கள். நாம் என்ன செய்யணும்? முன்னே ஓடணும். நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கணும். நான் கேள்விப்பட்ட விஷயம் தானே எது, சந்திரனில் போய் அப்பல்லோ 11 லேண்ட் ஆயிடுச்சு, இறங்கிருச்சு. இப்போ நியாயப்படி யார் முதல்ல கால் வச்சு இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஞ்ஞானிகள் போனாங்க. ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங், அடுத்தவர் பேர் ஆல்ட்ரின், இன்னொருத்தர் உள்ளே இருக்கிறாரு. இந்த ஆல்ட்ரின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இறங்கணும். கட்டளை வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 1 நிமிஷம் தயங்கினார். ஏன்னா சந்திரனுக்கு நம்ம போனதில்ல, அது என்ன இருக்குது, கீழே திடீர்னு கால் வச்சோட்டு உள்ள போயிட்டா என்ன பண்ணுறது, ஏதாவது மிருகங்கள் சண்டை பண்ணுறது, ஏதாவது இப்படி 1 வினாடி தயங்கவுமே சட்டுன்னு என்ன பண்ணாங்க, செகண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை சொல்கிறாங்க. அவர் சற்றுன்னு தயங்காமல், நியாயப்படி அவர் இறங்க வேண்டியவர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இறங்க வேண்டியவர் இல்லை. சட்டுன்னு ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணார், காலை பதிக்கிறாருங்க. மனிதனின் நீண்ட கால் தடம் உலகில் ஆம்ஸ்ட்ராங்கினுடையது என்று வரலாறுகள் இன்றைக்கும் சொல்லுகின்றன என்று சொன்னால், சந்திரனில் முதலில் கால் வைத்த மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயர் அவருக்கு கிடைத்ததற்கு காரணம் சந்தர்ப்பம். அவர் தயங்கினார். இவர் என்ன செய்தார்? உடனடியாக அதனை முன்னே ஏற்றுக்கொண்டு சாதித்து காட்டினார். அப்படி என்றால் நமக்கு சந்தர்ப்பம் வருகிற போது நழுவ விடக்கூடாது. ராமாயணத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விபீஷணன் அடைக்கலமாக வர்றான். ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற போது ராமர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏற்றுக்கிற சொல்கிறாங்க. குறிப்பாக ஆஞ்சநேயன் தான் சொல்கிறான், நான் போயிருந்த போது தூதுவனை கொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நல்லவன் வந்தான், அதனால் கட்டாயம் எடுத்துக்கலாம். சரி எடுத்துக்கிட்டாங்க. விபீஷணன் கூட
ராமருக்கு எல்லா உதவியும் செய்கிறான் யுத்த காலத்தில். இப்போ யுத்த காலத்தில் இவன் எல்லா உதவியும் செய்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோபம் கொண்ட அவனுடைய அண்ணனாகிய ராவணன் என்ன பண்ணுறான், ஒரு வேல் எடுக்கிறான். அந்த வேல் யார் கொடுத்ததுன்னா அது மாமனார் வீட்டு சீதனம், அதாவது மண்டோதரியினுடைய அப்பா மயன் கொடுத்த வேல். அந்த வேல் யார் மேலே விட்டாலும் அவங்க இறந்து போவாங்க, பிரம்மனாக இருந்தாலும் சரி. அந்த வேல் எடுத்து தம்பியும் பார்க்காம எறிகிறான். இப்போ அந்த வேல் வருது, வந்த உடனே லட்சுமணன் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறா, முடியல. அதுக்குள்ளே நம்மகிட்ட அடைக்கலமாக வந்தவன் இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுக்ரீவன் ஓடி போய் என்ன செய்கிறான், அந்த வேலை தன்னுடைய மார்பில் தாங்க ஓடுறான். தன்னுடைய அரசனுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் ஓடுறார். இந்த 3 பேர் ஓடுறத பார்த்துட்டு லட்சுமணன் என்ன செஞ்சார், சடார்னு விளக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நேர போய் என்ன செஞ்சிடறாரு, இந்த 3 பேர் நம்முடைய அடைக்கலம் இல்லை, நம்ம பார்த்துக்கிட்டு நிற்கலாமா அப்படின்ட்டு அந்த மார்பில் வாங்குறாரு. ஊடுருவி அப்படியே கீழே விழுகிறார். இறந்துட்டாரா? இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. பிறகு சஞ்சீவி மலையின் மூலமாக சஞ்சீவி பருவத்தினுடைய அந்த வருகையில் ஆஞ்சநேயர் போய் கொண்டு வந்ததுனால, அந்த யோசனை விபீஷணன் சொன்னதுனால மீண்டும் பழச்சிக்கிட்டாரு யார், இலக்குவன். அப்போ நம்மை அடைக்கலமாக வந்திருக்கிறவர்களை நம் உயிரை கொடுத்தேன்னு காப்பாற்ற வேண்டும், தட்டி கழிக்கக்கூடாது என்பதை இந்த கதை மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். நீ தான்ப்பா பொறுப்பு, நீ தான் அடுத்த இதை எடுத்துக்கிற போகிற. பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். தம்பி பார்த்துக்கிறவான்டா, அண்ணன் இருக்காண்டா, அப்பா இருக்காங்கப்பா, அம்மா இருக்காங்க, அவர் இருக்காருங்க, என்ன நேருவுக்கு பிறகு யார் என்று எல்லோரும் இந்தியாவை பற்றி கவலைப்பட்ட போது ஒரு கருப்பு மனிதர் தான் இந்தியாவுடைய தலைவிதியை நிர்ணயித்தார். தெற்கு பக்கத்திலிருந்து அவர்தான் கர்ம வீரர் காமராஜர். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த பிரதம மந்திரி யார் என்று சொன்னால் அவர்தான் லால் பகதூர் சாஸ்திரி. இப்படி நாம் நம்முடைய செயல்பாடுகளை நிரூபித்து கொண்டே இருப்போமே ஆனால் ஒரு நாளைக்கு கிரீடம் நம் நோக்கி வரும், நம் தலையை நோக்கி வரும். கிரீடத்துக்காக நாம் காத்திருக்கவில்லை, ஆனால் கிரீடம் நம்மை தேடி வருமாறு நாம் செயல்பட வேண்டும். செயல்படுவோம், வெற்றி அடைவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.